வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? அதிமுக கோட்டையை ஆட்டிய சுதீஷா, தேமுதிக இல்லை என்றால் அதிமுக ஆட்சி கிடையாது, அரசியல் வெடித்த ஒரு புதிய சர்ச்சை என்ன? வாங்க வீடியோவை மூலமாக கண்டலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு மாதம் மட்டும் இருக்கும் நிலையில்தான் ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலுமே ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்த வகையில்தான் அதனைத் தொடர்ந்து மே 4ஆம் தேதி தேர்தல் எண்ணிக்கை என்பது கண்டிப்பாக எண்ணப்படும் நிலையில்தான் தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை என்று வெளியிட்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் அதாவது அதிமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக அதிமுக ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணி வைத்திருக்கும் நிலையில்தான் அதற்கான கண்டிப்பாக அதாவது அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சமீபத்தில் ஆற்றிய தேர்தல் பரப்புரையின் போது திமுக கூட்டணி உள்ள தேமுதிக உள்ள கட்சிகளுக்கு மறைமுக விமர்சனங்களை பேசியிருக்கிறார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில்தான் அதாவது தேமுதிகவின் பொருளாளரான எல்கே சுதீஷ் அவர்கள் காட்டமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் அதில் 2011ஆம் ஆண்டே நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்த காரணத்தினால்தான் அதிமுக ஆட்சியை பிடிக்க முடிந்தது என்றும் தேமுதிகவின் ஆதரவு இல்லாமல் அதிமுக அப்போதே வெற்றி பெற்றிருக்க முடியாது தமிழகத்தில் என்று அவர் ஒரு திட்டவட்டமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தற்போதைய நிலையில் தேமுதிக விமர்சிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு 2011இல் எங்கு இருந்தார் என்பதை அவருக்கும் தெரியும், தங்களுக்கும் தெரியும் என்று சுதீஷ் அவர்கள் கேள்வி ஒன்று எழுப்பியிருக்கிறார். அதாவது திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் தங்களுக்கான தேவையான தொகுதிகளில் 70% ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த வகையில்தான் அதாவது தேமுதிகவிற்கு திமுக தலைமை கழகமோ 10+1 என்ற அடிப்படையில் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 சட்டமன்ற தேர்தல்களில் அவர்கள் கேட்கும் தொகுதியானது மிக முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படும் சூழல்தான் திமுகவிலே ஒரு பெரும் அதிர்ச்சியை கூட ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது ரிஷவந்தியம் விருதம்பாக்கம் தொகுதி என்பது ஒரு காலத்தில் தேமுதிகவின் கோட்டையாக விளங்கக்கூடிய தொகுதிகள் என்பதை அனைவரும் அறிந்த உண்மை. அதாவது இந்த 10 இடஒதுக்கீடில் கண்டிப்பாக அவர்கள் அந்த 2 தொகுதிகளை முக்கியமாக எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தர வேண்டும் என்று தேமுதிகவின் பொருளான அதாவது பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக தலைமையிடம் கேட்டு வலியுறுத்தியிருந்ததாகவும் செய்திகள் பார்க்கப்படுகிறதா. இந்நிலையில்தான் திமுகவானதோ தேமுதிக கூட்டணிக்கு அவர்கள் விடுத்த அந்த 2 தொகுதிகளை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் கேட்க வேண்டாம் என்றுதான் திமுக தலைமை வலியுறுத்துவதாகவும் செய்திகள் பேசப்படுகிறதா. அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மகனான விஜயபிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்த வாக்கு எண்ணிக்கையில் தோல்வி மட்டுமே சந்தித்திருந்தார். இந்நிலையில் மீண்டும் அவர் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட அதிக வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. இந்நிலையில்தான் அதாவது தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்ட அந்த இரட்டை இலக்கை தொகுதிகள் மற்றும் அவர்கள் கண்டிப்பாக எவ்வாறு அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என்பதும் அவருடைய அரசியல் எதிர்காலத்தை அவர்கள் எவ்வாறு பார்க்க போய் என்பதுதான் கூறப்படுகிறார். விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு தேமுதிக சந்திக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.